இதில் எடுத்தாலே போதும் ஐயா. கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரம கல்யாணி தாயே வரமருள்வாயே. கலாதேவியே உரம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும் புரிந்திடும் செய்கையில் புவனம் மகிழவே வரமருள்வாயே. கலாதேவியே என்னும் எழுத்தோடு பண்பையும் வளர்க்கவே அன்புருவா எங்கள் அனந்த ராமகிருஷ்ணன் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே. ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி என்றுமே பண்டினிதயமா பாரில் பொழிந்திடவே வரமருள்வாயே. கலாதேவியே. தமிழ் அடுத்தது தமிழ்த்தாய் வாழ்த்து. நிலமடந்த கெழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிகு தெக்கனமும் அதிசிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிரமுதலும் தரிசனமும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே. தமிழரங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக நமது இந்திய நாட்டின் பாரம்பரியமாக விழாவை நாம் குற்று விளக்கு ஏற்றி சிறப்பிப்போம். இன்று வெள்ளிக்கிழமையும் கூட குற்று விளக்கு ஏற்றுவதற்கு நமது கல்லூரி செயலர் தேவராஜன் சார், நமது கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுவாமி சார், அனைவருமே மேடையில் இருக்கும் அனைவரையுமே இங்கே வந்து ஏற்ற முடியும். நமது எஸ்பிகேசி பிகாம் ராயல் பிகாம் சார்பாக திரு வெங்கட் நாராயணன் அவர்களையும், எஸ்பிகேசி பிகாம் ஃபீமேல் ரெப்ரசன்டேட்டிவ் தட் இஸ் அவன் ஒய்ஃப் துணையார் சார்பாக மிஸ்ஸஸ் மாணிக்கம் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த வருகின்ற புத்தாண்டு
நமக்கெல்லாம் வளமும் நலமும் பெற உலக நன்மையும் வேண்டி ஒரு வேத மந்திரத்துடன் சாந்தி பஞ்சகம் என்ற வேத மந்திரத்துடன் நமது நண்பர் ராயல் பிகாமின் சக நண்பர் திரு வெங்கட் நாராயணன் சொல்வார். श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्. शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम्. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीद् तद्भक्तारमावीद्. आवीन्माम् आवीद् भक्तारम्. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. नमो वाचे याचोदिता याजानुदिता तस्यै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमर्षिभ्यो मन्त्रकृद्भ्यो मन्त्रपदिभ्यो मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपदयः पराधुर्मागमृषीन् मन्त्रकृतो मन्त्रपदीन् परातां वैश्वदेवीं वाचमुद्याजगुं शिवामतस्ताञ्जुष्टान्. देवेभ्यः शर्म मेद्यौ शर्म पृथिवी शर्म शर्ममिदं विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति. भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये. तस्मा अहमिदमुपस्तरणमुपस्तरणमुपस्तरणं मे प्रजायै पशूनां भूयादुपस्तरणमहं प्रजायै पशूनां भूयासं प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानौ मामाहाशिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधु वक्ष्यामि मधु वदिष्यामि मधुमदीन् देवेभ्यो वाचमुद्यासगुं शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तं मा देवा अवन्तु शोभायै पितरोऽनुमदन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषजं शन्नो अष्टस्विपदे शञ्चतुष्पदे. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्. நன்றி திரு வெங்கட் நாராயணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி அலுமினிய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் சிவராமன் அவர்களை அழைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மாதா பிதா குரு தெய்வம்.
வரமருளும் கலாதேவியான ஸ்ரீ பரமகல்யாணி தாயாரையும் அப்பன் சிவசைலநாதரையும் வணங்கி உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு முண்டாசு மீசைக்கவி நமது கடையத்தின் மாப்பிள்ளை பாரதி வாக்கான அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற கூற்றுப்படி நமது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு கல்விக் கொடை தந்து கொண்டிருக்கும் நமது கல்வி நிறுவனர் கொடைவள்ளல் அண்ணல் தெய்வத்திரு அனந்தராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், தந்தை வழியில் கல்வி பணியினை திறம்பட நடத்திய தெய்வத்திரு அண்ணல் ஸ்ரீ சிவசேலம் ஐயா அவர்களையும், தந்தை மற்றும் தமையனாரின் வழியில் தற்போது அப்பணியினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அமால்கமேஷன் குரூப் மற்றும் நமது பரமகல்யாணி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த இனிமையான காலை வேளையிலே எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நமது அன்பான அழைப்பை மகிழ்ச்சியுடன் பல்வேறு பணிகளுடன் ஏற்று இந்த ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி ராயல் பிகாம் 1993 மாணவர் சங்கமத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர்களான நமது கல்லூரியின் செயலாளர் முனைவர் தேவராஜன் ஐயா அவர்களையும், ஸ்ரீ பரமகல்யாணி பள்ளிகளின் செயலாளர் முனைவர் சுந்தரம் ஐயா அவர்களையும், பரமகல்யாணி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களையும், பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் ஆங்கில துறை பேராசிரியர் தலைவர் நமது ஆசான் தோத்தராத்திரி ஐயா அவர்களையும், பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் நூலகர் முனைவர் சூரியநாராயணன் ஐயா அவர்களையும், பரமகல்யாணி கல்லூரியின் நமது வணிகவியல் துறையின் ஆசான், எல்லாருக்கும் நண்பர், நமக்கு நண்பர்கள் பழகும் முனைவர் சிசுபாலன் ஐயா அவர்களையும், பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் மாணவ சங்கம் துடிப்பான இளைஞரான முருகானந்தம் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் விழாவிற்கு வர இயலாத நம் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்களான நமது வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் செல்லத்துரை ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பால் கனகராஜ் அவர்களுக்கும் ராயல் பிகாம் 1993 நண்பர்கள் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ப்ரொஃபஸர்ஸும் இப்போ வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கும் இப்போ வரட்டும். மற்றும் இவ்விழாவுக்கு நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நமது வணிகவியல் துறை பேராசிரியர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள், நமது நண்பர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரையும் ராயல் பிகாம் 1993 நண்பர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவ்விழா நமக்கு நாமே நடத்தி கொள்ளும் விழா. ஊர்கோடி தேர் இழுப்போம் என்ற வசனத்திற்கேற்ப இது
நம்ம வீட்டு களைகட்டும் கல்யாண விழா, பரம கல்யாணி கல்லூரி விழா. இந்த நாள் நம் வாழ்வில் பொன்னான நாள். அது மட்டும் அல்ல, நாம் அனைவரும் இந்த வருடம் 50 வருடம் கடந்துவிட்டு ஆக நமக்கு இது பொன்விழா ஆண்டு. நமது கல்லூரி முடித்து நாம் கல்லூரி முடித்து 30 ஆண்டுகள் ஆகிறது. 30ஆம் வருட விழாவிற்கு ஆங்கிலத்தில் பியல் ஜூப்ளி என்பார்கள். கல்லூரி 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆக கல்லூரிக்கு 60ஆம் ஆண்டு வைர விழா. அதனால் நமது கல்லூரி வைரமாக ஜொலிக்கிறது. இந்த நமது குடும்ப விழா நன்றாக சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு அனைத்து ராயல் பிகாம் நண்பர்களும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் அன்பளித்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் விழா குழு சார்பாக வணக்கங்கள். நாம் 20/5/2012 அன்று, அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு 20 நண்பர்கள் எனது குடும்ப விழாவில் ரமணசமுத்திரத்தில் சந்தித்துக் கொண்டோம். பின்னர் 23/2/2015 அன்று SPKC ராயல் பிகாம் 1993 வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டது. இதில் தற்பொழுது 46 நண்பர்கள் நமது நண்பர்கள் இணைந்து உள்ளனர். 51 நண்பர்கள் 6 பேர் வாட்ஸ்அப்பில் இல்லை. இருந்தாலும் மற்றவர்களையும் நாம் இணைக்க முயல்வோம். இந்த விழா பயணம் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கியது. சரியாக 90 நாட்கள் வெற்றி பயணம். இதில் குறிப்பாக என்னுடன் பயணிக்கும், உண்மையில் நான் தான் அவர்களுடன் பயணிக்கிறேன், செயற்குழு நண்பர்கள் நவரத்தினங்களை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவதில் சிறு கல்லான நானும் அவர்கள் அனைவரையும் விழா மேடைக்கு ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தும் பொழுது மேடைக்கு தயவு செய்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு பழனியப்பன் அனைத்து திட்டமிடலும் பணிகளையும் நல்ல முறையில் செய்து அப்ப பல ஆலோசனைகள் செய்து கொடுத்து இவ்விழாவை வெற்றி விழாவாக ஆக்கியவர். அடுத்து நமது ஆசை மாணிக்கம். இவர் பேருக்கேற்று ஆசையுடன் அனைத்து ஆசிரியர்களையும் நேரில் தொடர்பு கொண்டு நேரில் தொடர்பு கொண்டு தனது அலுவலக பணி நடுவிலும் இரவு பகல் பாராமல் நேரில் சந்தித்து விழா பத்திரிகைகளை கொடுத்து விழாவை சிறப்பிப்பவர். இவர் ஒரு பணி சொன்னால் 100 பணிகளை செய்யும் மாணிக் பாட்ஷா. அடுத்தது இவர் அனைத்து ஊடக நண்பர்களையும் இவ்விழாவிற்கு வரவழைத்து இவ்விழா பிரகாசிக்க செய்தவர். பல நண்பர்களை தேடிப்பிடித்து வரவழைத்தவர். யார் என்று கண்டுபிடியுங்கள். திரு பிரகாஷ் அவர்கள். அடுத்தது ஆனந்த் என்று செல்லப்பெயர் அருண். ஆனந்த் என்று செல்லப்பெயருக்கு ஏற்ப ஆனந்தமாக மண்டப வேலைகள் மேளம் முதல் கோலம் வரை கோலாகலப்படுத்துபவர். அடுத்து பத்திரிகை முதல் பரிசு பொருட்கள் வாங்கும் அனைத்து வேலைகளையும் பிரகாசமான முகத்துடன் செய்தவர் அருள் பிரகாஷ்.
இந்த ராஜ இந்திர சபைக்கு வரையதெந்திருக்கும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடை திரு பழனியப்படும் திறம்பட செய்தவர் ராஜேந்திரகுமார். இவர் அடுத்து இவர் மன்னர் ஜார்ஜ் மன்னர். விழா ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனேயே ஒரு பெருந்தொகையை வாரி வழங்கி உற்சாகப்படுத்தியவர். ராஜபாளையத்திற்கு போய் பணிபுரிந்தாலும் தம் பணிக்கு இடையே நிறைய நண்பர்களை தொடர்பு கொண்டு விழாவுக்கு வரும்படி உதவி புரிந்தவர் போத்திராஜ். அலுமினி அச்சீவர் அவார்டு வாங்கி நமது ஊடகத்துறையில் ராஜாவாக திகழும் திரு ராஜநாராயணன் அவர்கள் இந்த விழாவில் அவரும் ஒரு 5 நிமிடங்கள் நமது அலுமினி சார்பாக உரையாடுவார். இந்த நவரத்தினங்களையும் நான் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனைவர் சார்பாக இருந்து எல்லாரும் கர ஓசை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிவாக திரு ஆறுமுகம் அவர்களையும் மேடை ஆறுமுகம் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். அவர் முதலில் ஷர்ட் இதுக்கு அவர் தான் இது பண்ணார், அவரையும் விட்டு போய்விட்டது. முடிவாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2023 நல் வளமும் நலமும் தர எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ பரமகல்யாணி தாயாரையும் அப்பன் ஸ்ரீ சிவசைலநாதரையும் பிரார்த்தித்துக் கொண்டு என் நெடும் வரவேற்புரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்ததாக நமது கல்லூரி பேராசிரியர்களிடம் நாம் அனைவரும் ஆசி வாங்குதல். சார் வந்துட்டுருக்காரா? அவருக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? சரி. ஆசி வாங்குதல் ஒரு ராஜாமணி சாரும் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தாக இல்லை இது ஒரு நிமிஷம் தற்பொழுது வானுகலத்தில் இருந்து நம்மை வாழ்த்தும் நமது பரமகல்யாணி கல்வி குழுமத்தின் உறுப்பினர் தெய்வத்திரு என் சிவசைலம் ஐயா அவர்களுக்கும் நமது பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தெய்வத்திரு எம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் நமக்கு ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்த தெய்வத்திரு ஏ சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நமது நண்பர்கள் தெய்வ திருவார்கள் சுரேஷ், முருகன், நேரு ராஜா ஆகியோர்களுக்கும் நினைவாஞ்சலியாக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம். ஓகே. ராயல் பிகாம்
1993 வணிகவியல் துறையின் தலைவர் முனைவர் எம் ராஜாமணி ஐயா தனது வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாம் வரவேற்று பின்னர் நிகழ்ச்சியை தொடங்கலாம், ஃபர்தராக தொடங்கலாம். வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் பலத்த கரகோஷங்களுடன் அவரை மேடைக்கு அழைத்து வரும்படி பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் ராயல் பிகாம் 1993 வணிகவியல் துறை தலைவர் முனைவர் எம் ராஜாமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த விழாவிற்கு நமது வருகைந்திருக்கும் முன்னாள் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் பெருமாள் சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மாறி இருக்கா? இது மாறி இருக்கா? சரி, மாற்றி நேமுறை மாற்றிடலாம். அடுத்ததாக நினைவு பரிசு அடுத்ததாக அனைவரும் அனைத்து நண்பர்களும் அங்கே இருந்து கொண்டே நமது கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசை வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது கல்லூரி பேராசிரியர்களை இங்கே இருந்து கொண்டே ஆசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே அப்படியே கும்பிடுங்க சிம்பாலிக்கா. வந்து கும்பிடலாமா? சரி, அனைவரும் ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து அப்படியே கும்பிட்டு போயிடுங்க. வரிசையாக அப்படியே வந்துடுங்க. ஸோ வாங்க, வரிசையாக அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுங்க. முதலில் போத்திராஜ் வரேன், செல்லதுரை, அருள் பிரகாஷ், வரேன். அவர்களே தன்னை பேர் மாத்திரம் சொல்லி அப்படி வாருங்கள். டைம் ஆகிடும். சரி, நான் சொல்லிடுறேன். ரைட். அடுத்தது சுந்தரராஜன், ராமகிருஷ்ணன், வெங்கட நாராயணன், முத்தரசன், ராமரத்னம், ஆறுமுகம், ஆர்எம்கேவி, தங்கம், ராஜேஷ், பரமசிவம், இளங்கோ, நீலசுவாமி, எம்பெருமாள், பொன் சுந்தரராஜன், மாயக்கண்ணன்,
நமது நண்பர்கள் பெயர் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருவர் மெமெண்டோவும் ஒருவர் பொன்னாடைக்கு பதில் கதராடை. யாரும் பொன்னாடை போட்டுக்கிறதில்ல. நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணுக்காண்டி நம்ம பண்ணிக்கிறோம். முதலில் மாணிக்கம் அண்ட் பிரகாஷ் மேடைக்கு அருகில் வருவோம். மாணிக்கம் சால்வை போடுவதற்கும் மெமெண்டோ கொடுப்பதற்கு பிரகாஷ் அவரோடு முதல்ல வரணும். அடுத்தது ரெடியாக அருள் பிரகாஷ் அருண்குமார் ரெடியாக இருக்கணும். இதை முடிச்சுருக்கோம் பிடிக்கிறாங்களா? ஓகே. ஒரு 5 நிமிடங்கள் ஒரு தேநீர் இடைவேளை. என் அருமை தமிழே, நீலக்கருங்குயிலே, தமிழ் அன்னையே, வணங்குகிறேன் முதலில் உன்னையே. கல்லூரிக்கு எங்களை அனுப்பினார்கள் பெற்றோர்கள். அது அவர்களுடைய லயபிலிட்டி என்று, வராக்கடன் என்று நினைத்து செய்தார்கள் படிப்பு செலவுகளை. ஆனால் எங்கள் பெருந்தகை பேராசிரியர்களோ அசடுகளாக இருந்த எங்களை அசட்டாக மாற்றினார்கள். வினாத்தாளாக இருந்த எங்களை விடைத்தாளாக்கினார்கள். அவர்களுக்கு எனது பணிவான மரியாதை கலந்த வணக்கங்கள் பல. மற்றும் இங்கு வீட்டிற்கும் மரியாதைக்குரிய அனைத்து முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பல. மற்றும் மாணவர்களாக கல்வியில் சேர்ந்தோம் அன்று, மனவாளர்களாக சேர்ந்தோம் இன்று. எனது நண்பர்களுக்கும் அவர்களது லைஃப் பார்ட்னர்களுக்கும் என் அருமை குழந்தை செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் பல. மறக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? ஆம், பரம கல்யாணி, இதை மறக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியுமா? எனக்கு கிடைத்த பாக்கியம் 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பரம கல்யாணியே. 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பரம கல்யாணியே. ஆம், 12 வயதை புரட்டி போட்டு 21 வயது வரை ஆழ்வார்குறிச்சியே தான். 12 வயதை புரட்டி போட்டு 21 வயது வரை நான் ஆழ்வார்குறிச்சியே தான். இதை நான் மறக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியுமா? மறக்க முடியுமா கல்லூரி வாழ்க்கையை? மறக்க முடியுமா என் சக நண்பர்களை? வேற்றுமை கூடாது என்பதற்காக உன்னை கடித்த கொசுதானே என்னையும் கடித்தது கூறிய நண்பனை மறக்க முடியுமா? இதை யாராலும் மறுக்க முடியுமா? வகுப்பறை சலித்தால் மாசாக வெளியேறினோம், ஆனால் தேர்வில் பாஸாகி வெளியேறினோம். வகுப்பறை சலித்ததால் மாசாக வெளியேறினோம், ஆனால் தேர்வில் பாஸாகி வெளியேறினோம். மறக்க முடியுமா? இதை எங்களால் மறுக்க முடியுமா? நண்பர்களே, வகுப்பறைக்கு வந்தார்கள் அன்று தாமதமாக, முன்னதாகவே வந்தார்கள் என்று தாமாக. வகுப்பறைக்கு அன்று தாமாக வந்தவர்கள் எல்லாம் இன்று வெகு முன்னதாகவே வந்தார்கள் இந்த விழாவிற்காக. இதை மறக்க முடியுமா? மறுக்க முடியுமா?
சலிக்காமல் இருக்க சளைக்காமல் தட்டிய, சலிக்காமல் இருக்க சளைக்காமல் தட்டிய தாளம். ஆம், 11A பேருந்தைத்தான் மறக்க முடியுமா? சலிக்காமல் இருக்க சளைக்காமல் தாளம் போட்ட 11A பேருந்தை தான் மறக்க முடியுமா? உங்களோடு இன்று கோப்புகளை மறந்துவிட்டு கோப்பை தேநீரை ரசித்து வருகிறேன் என்று. கோப்புகளை மறந்துவிட்டு கோப்பை தேநீரை உங்களோடு ரசித்து பருகினேன் இன்று மட்டும்தானா? நினைத்தால் வாடுகிறது என் மனம். ஆம், இமைகள் பிரிந்தால்தான் பார்வை, உழைத்து களைத்தால்தான் வேர்வை. நான் வேண்டுவதோ உங்கள் உறவை. இமைகள் பிரிந்தால்தான் பார்வை, உழைத்து களைத்தால்தான் வேர்வை. நான் உங்களிடம் வேண்டுவதோ உங்கள் உறவை. நிலவு கூட ஒரு நாள் பிரிந்தால்தான் அமாவாசை, நிலவு கூட பிரிந்தால்தான் ஒரு நாள் அமாவாசை. விண்ணை பிரிந்தால் மழை தண்ணீர், உங்களை பிரியும் என் கண்ணீர் தண்ணீர். ஆம், உங்களை அனைவரையும் மறந்திருப்பேன். நான் என்றாவது ஒரு நாள் உங்களை அனைவரையும் மறந்திருப்பேன். அன்று நான் இறந்திருப்பேன். நன்றி, வணக்கம். கவிதை என்ற அந்த நண்பர் ராஜேஷ் நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருக்கும் ராமகல்யாணி கல்லூரி மொழிகளை துறை பேராசிரியர் சுப்பிரமணியன் சார், கார்த்திகேயன் சார், தங்கம் சார், முகதி பூச்சி சார், சங்கரன் சார், மணி சார் அவர்களை வருவது என்று வரவேற்கிறேன். தற்பொழுது இந்த மெமெண்டோ அண்ட் சால்வை உங்களை அனைவரையும் மறந்திருப்பேன். நான் என்றாவது ஒரு நாள் உங்களை அனைவரையும் மறந்திருப்பேன். அன்று நான் இறந்திருப்பேன். நன்றி, வணக்கம். கவிதை என்ற அந்த நண்பர் ராஜேஷ் நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருக்கும் ராமகல்யாணி கல்லூரி மொழிகளை துறை பேராசிரியர் சுப்பிரமணியன் சார், கார்த்திகேயன் சார், தங்கம் சார், முகதி பூச்சி சார், சங்கரன் சார், மணி சார் அவர்களை வருவது என்று வரவேற்கிறேன். தற்பொழுது இந்த மெமெண்டோ அண்ட் சால்வை பிரகாஷ் இருப்பார்கள். முதலில் டாக்டர் ஜி தேவராஜன் சார், செக்ரட்டரி ராமகல்யாணி காலேஜ். அடுத்ததாக டாக்டர் எஸ் மீனாட்சி சுந்தர், பிரின்சிபல் பரமகல்யாணி காலேஜ் அவர்களுக்கு திவான் அகமது ஷா மற்றும் போத்திராஜ் அவர்கள் சால்வையும் மெமெண்டோவும் அளிப்பார்கள். திவான் அகமது ஷா மற்றும் போத்திராஜ். அடுத்ததாக நமது ஆசான் டாக்டர் எம் ராஜாமணி சார் அவர்களுக்கு ஜார்ஜ் மற்றும் ராமரத்தினம்
அவர்களை அழைக்கிறோம். சார் உட்கார். அடுத்ததாக நமது ஆங்கிலத்துறை ஆசான் ப்ரொஃபஸர் தோத்தாத்ரி சார் அவர்களுக்கு காசி விஸ்வநாதன் மற்றும் செல்லத்துறை மேடைக்கு வந்து பொன்னாடையும் நிமெண்டோம் அளிக்கவும். அடுத்ததாக சஸ்பென்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். நமது கல்லூரியின் முன்னாள் நூலகர் திரு சூரியன் நாராயணன் அவர்களுக்கு, டாக்டர் சூரியன் நாராயணன் அவர்களுக்கு குமரேசன் மற்றும் நீலாசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாயக்கண்ணன் கார்த்திக் அடுத்தது தயாராக இருக்கும். மாயக்கண்ணன் மற்றும் கார்த்திக் மேடைக்கு அருகில் வரும். கார்த்திக் போயிட்டோண்ணா இல்லை பழனி கார்த்திக் போயிட்டான், நீ கொடுத்து கார்த்திக் போயிட்டான் போது நீ கொடுத்து. அடுத்ததாக நமது முன்னாள் உடற்பயிற்சி கல்வி இயக்குனர் டாக்டர் பெருமாள் சாருக்கு மாயக்கண்ணன் மற்றும் பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை மற்றும் மெமெண்டோ கொடுக்கவும். பிச்சப்பா அவர்கள் பிச்சப்பா வந்திருக்காரா? இந்த திவான ஒரு ஹானர் பொன்னாடை ரெடி பண்ணுங்க. அடுத்ததாக திரு சுப்பிரமணியன் சார், ஃபார்மர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் அவர்களுக்கு சிசுபாலன் சார் சொல்லியாச்சா? இல்லையா, சொல்லல. அடுத்ததாக நமது ஆசான் டாக்டர் ஏ சிசுபாலன் சார் அவர்களுக்கு முத்தரசன் மற்றும் சங்கர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சங்கர் நாராயணன், முத்தரசன் மற்றும் சங்கர் நாராயணன். செல்வன் வந்துட்டாரா? செல்வன் வரலையா? சரி, அடுத்ததாக எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷனின் பிரசிடென்ட் திரு முருகானந்தம் சார் அவர்களுக்கு ராஜேந்திரகுமார் மற்றும் ஆறுமுகம் ஆர்எம்கேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷன்
அடுத்தது எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி திரு தங்கம் ஐயா அவர்களுக்கு தங்கம் மற்றும் அகஸ்டின் ஜூஸஃபை அளிக்கிறோம். தங்கம் டு தங்கம். ஆமாம், பிச்சை. அடுத்து தாய்மானவன் என்ற ஆறுமுகம் எலத்தூர் ரெடியாக இருக்கும். அடுத்து எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷன் டெபுட்டி செக்ரட்டரி திரு எம் மொகதீன் பிச்சை சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தாய்மானவன் மற்றும் ஆறுமுகம் எலத்தூர் அவர்களுக்கு மரியாதை சேர்வார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வெல்கம். இது செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது நாள் இருக்கா? பேக்ரவுண்ட் சரி வாங்க. அடுத்து அடுத்து டாக்டர் கே சிவசங்கர் ஆஃபீஸ் செக்ரட்டரி எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷன் அவர்களுக்கு அருணாச்சலம் மற்றும் சுந்தர்ராஜன் அவர்கள் மேடைக்கு வரும். கொடுத்துடலாம், இல்லை அவார்டு கிடையாது. ஆனால் போர்வை இதே இருந்தால் பண்ணலாம். ஷால்வை இருக்காக்கல, ஷால்வை இருக்காக்கல, ஷால்வை இருக்காக்கல, எக்ஸ்ட்ரா ஷால்வை இருக்கா? இல்லை பேக்கை கொடுக்க சொல்லலாம். ஷால்வை இருக்கா? ஷால்வையும் பேக்கு மட்டும் கொடுத்துடலாம். அடுத்ததாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் ட்ரெஷரர் எஸ்பிகேசி அலுமினி அசோசியேஷன் அவர்களுக்கு ராஜேஷ் மற்றும் எம்பெருநாள் புன் சுந்தர்ராஜன் அவர்களை மேடை அழைக்கிறோம். அடுத்தது இங்கே வர சொல்லலாம். அடுத்ததாக நமது கல்லூரியின் முன்னாள் ஃபார்மர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் திரு மணிசார் அவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலே வந்து வர முடியுங்க. அவர்களுக்கு ராமகிருஷ்ணன் மற்றும் பரமசிவன் அவர்களை மரியாதை செல்லும்படி கேட்கும். சார் இங்கே வந்துருங்க, சார் இங்கே வந்துருங்க, சரி வராங்க, சரி வாங்க. அவருக்கு மரியாதை யார்? அடுத்ததாக நமது கல்லூரியின் சங்கரன் சார் ஃபார்மர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்டர்மேன் சார் அவர்களுக்கு இளங்கோ மற்றும் காவலன் அவர்களுக்கு அன்பு செய்வார்கள். யாரோ விட்டுருக்கு
யாராவது அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கோமா நம்ம இதில்? யார் கொடுக்கல? அவன் பேச போகிறான். யாரெல்லாம் இன்னும் நண்பர்கள், ஏன்னா சில ப்ரொஃபஸர்ஸ்கள் வராத காரணத்தினால் நான் லிஸ்ட்டில் கொஞ்சம் மாறுறது ஓப்பனாக நம்ம இதெல்லாம். யாராவது அவார்டு கொடுக்கல, நம்ம சார்பாக கொடுக்கலன்னா தயவுசெய்து ராஜநாராயணன் பேசுவார், நான் கொடுக்க சொல்கிறேன். யார்? ராஜநாராயணன் தானே? சங்கர் நாராயணா? சரி. நமது டாக்டர் கார்த்திகேயன் சார், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜின் தலைவர் அவர்களுக்கு சங்கர் நாராயணன் அவர்கள் மரியாதை செய்வார். கொடுத்துட்டியா? ஏற்கனவே பண்ணிட்டானே. பண்ணியாச்சா அவர்களை ராஜநாராயணன் அவர்கள். அதுதான் நான் ஏற்கனவே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன யார் இருக்கா? சங்கரன் பண்ணியாச்சு. அவருக்கு இது கொடுத்துருங்க. பேங்க் கொடுத்துருங்க. அடுத்தது நமது வணிகவியல் துறையின் ப்ரொஃபஸர் டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு நீ போட்டு கார்த்திகேயன் சார் வந்ததா? அவர் யார்? அப்படியா? சரி, நீ யாரையும் போட்டுருங்க, நான் நிற்கிறேன். மாணிக்கம் போட்டுரு. மாணிக்கம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நான் கொடுத்தேன். யார் கொடுக்குறா? இவருக்கு ஒன்று கொடுத்தோம். அடுத்தது இந்த விழாவில் இறைவணக்கம் அருமையாக பாடிய செல்வி லக்ஷ்மி மற்றும் நிமிஷாவிற்கு ஒரு சிறிய பரிசாக நமது கல்லூரி செயலர் டாக்டர் தேவராஜன் ஐயா வழங்குவார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி இல்லை அடுத்து வால்டேஸ் நம்ம வால்டேஸ் அடுத்தது இந்த விழாவை சிறப்பித்து நடத்திய வாலண்டியர்ஸ், இந்த பழனியப்பன் பள்ளியிலிருந்து வந்த அருமையான மாணவ செல்வங்கள் காலையிலே வந்து 6 மணிக்கெலாம் இங்கே வந்து ரிசப்ஷனில் உட்காந்து டிக் அடித்து எல்லாமே செய்த மாணவர்களின் சார்பாக ஒரு மாணவர் அனைத்து மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் மேடைக்கு வந்துட்டு அவர் சார்பாக யாராவது ஒருத்தருவாங்க. எல்லாரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சுந்தரம் சார் பரிசை வழங்குவார். யாரெல்லாம்? எல்லாரும் வந்துருக்கப்பா. அவன் ப்ரைஸ் அந்த பழனியப்பன் அவங்களை எல்லாம் சேர்த்து மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துங்கப்பா. பேக்கில் குரூப் ஃபோட்டோ எடுத்துங்க. அப்படியே பேக்கில் குரூப் ஃபோட்டோ எடுத்துங்க. பேக்கில் வந்துருங்க. மீடியா வந்தாச்சா? மீடியா ஒருத்தரும் போர்வை போட்டுடலாமே, மீடியாவுக்கும் கொடுத்துடலாமே. மீடியா வேண்டாமா? செல்ஃப் ஃபைனான்ஸ் முதல்ல வந்துருக்கு கொடுத்தாச்சுப்பா. எங்கே பண்ணியாச்சு? கார்த்திகேயன் சொல்லியாச்சு, சுப்பிரமணியம் சொல்லியாச்சு, பீரோசன் சொல்லி நமது செல்ஃப் ஃபினான்ஸ் அவங்க கொடுக்குறீங்களா? இங்கே வந்திருக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜின் பிகாம் ரகுராமன் சார் மற்றும் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அடுத்தது
செல்ஃப் ஃபினான்ஸின் ப்ரொஃபஸர் சுபலட்சுமி மேடம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது யார் ஒய்ஃபு அகஸ்டின் ஜோசஃபின் துணைவியார் மேடைக்கு வந்து அந்த இதை கொடுக்கும்படி கொடுக்கலாம். சுபலட்சுமி பழனியை பண்ணுங்க. அடுத்து இந்த அருண் அவரும் வந்து இந்த மீடியா வீடியோ இது நல்லா கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அதான் அடுத்தது அதான் கேட்டேன். வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃப் அவர்களுக்கு நமது நண்பர் பூபதி அவர்கள் மரியாதை செய்வார்கள். யார் எத்தனை பேர் இருக்காங்க? நாலு பேர். பூபதி சகோதரா எடுத்துங்க. ராமச்சந்திரன் மற்றும் குழுவினர்கள். ஊடகத்திலிருந்து வந்திருக்கும் ஜெயம் டிவி மற்றும் மயூர் டிவி நண்பர்களுக்கும் நண்பர் மாணிக்கம் செய்வார்கள். என்ன டிவியாக இருந்தது? சரி, மீடியா நண்பர்களை அருமையாக. சரி பிரகாஷ் பாத்வர். சரி, சரி. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு மேல் கூடியிருக்கோம். 49 பேர் கூடியிருக்கோம். வெளி மாநிலத்தில் மண்டப கீப்பர் ஃப்ளவர் அது கொடுத்துருக்கோம். ஊடக நண்பர்களுக்கும் நமது விழாக்குழு சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு. அடுத்தது எசக்கிமுத்து அவர்கள். சொல்லிடுறேன். திரு மாணிக்கம். அடுத்து தலவாய். அடுத்து எசக்கிமுத்து. இந்த ஊடக நண்பர்கள் இருந்தால்தான் நமது நிகழ்ச்சியும் வெளி உலகத்திற்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு தேவைப்படுகிறது. இது விளம்பரம் அல்ல, இருந்தாலும் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு நிகழ்ச்சி எல்லாருக்கும் எப்படி போய் சேரும்? சரியா? இன்று யூடியூப் சேனல் முதல் இது பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்தது மைக் செட் நாராயணன் அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு அருண்குமார் அவர்களை அழைக்கிறோம். வரலையா? சரி. மண்டப கீப்பர். சரி, சரி. ஃப்ளவர் யார்? கிடையாதா? அங்கே இல்லை. கோலம் யார் போட்டோம்? வேலை பார்க்குறோம். சரி, அவ்வளோதானே. சரி, கொடுத்து விடுவோம். சரி, முடிஞ்சது. அடுத்ததாக அடுத்து தலைமை உரை ஆற்ற நமது
கல்லூரி செயலர் டாக்டர் தேவராஜன் சார் அவர்களை அழைக்கிறேன். பேராசிரியர் முனைவர் ராஜாமணி அவர்களே, பேராசிரியர் தோத்தாத்திரி அவர்களே, பேராசிரியர் சுந்தரம் அவர்களே, பேராசிரியர் சூரியநாராயணன் அவர்களே, பேராசிரியர் பெருமாள் அவர்களே, பேராசிரியர் சிசுபாலன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மாணவர் சங்க தலைவர் முருகானந்தம் அவர்களே, சிறப்பாக ஏற்பாடு செய்த பழைய மாணவர்கள் 1990, 993 பேட்சில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் அவர்களை அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், ஆசிரியர்களால் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை, நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா. நீங்கள் உங்களுடைய பசுமை நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இத்தகைய ஏற்பாட்டினை செய்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. மேலும் உங்களுக்கு இந்த கல்லூரி வளாகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டிருக்கிறதற்காக நான் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு மேலே எனக்கு என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைத்து வந்து இன்னும் அவர்களை நான் போய் பார்ப்பது என்பது நடக்காத காரியம். அவர்கள் எல்லோரையும் ஒருமுகமாக இங்கே வரவைத்து அறிமுகம் செய்து வைத்த உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் பிகாமை தேர்வு பண்ணி பிகாம் எங்கள் கல்லூரியிலே படித்து முடித்து, உண்மையிலேயே அந்த காலத்தில் பிகாம் படிக்கிறாங்கன்னா எதுக்கு படிப்பாங்க சார்? கிட்டத்தட்ட 90% பேங்க் தான் தேர்ந்தெடுக்கிறது, பேங்க் ஜாபுக்காக. ஏன்னா என்னுடைய தம்பியுமே இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு பிகாம் செட்டு, செமஸ்டர் நான் செமஸ்டர், அப்போ தான் நான் செமஸ்டர் செட்டு, ஒரே ஒரு செட்டு பிகாம். அதுக்கப்புறம் செமஸ்டர் ஆயிடுது 74, 77க்கு அப்புறம் பிகாம் ஆயிடுது. 74க்கு முன்னாடி பிபிஏயாக இருந்தது. உங்கள் ராஜாமணி சார் பிபிஏக்கும் வகுப்படுத்திருக்கார், தோத்தாத்திரி சார் பிபிஏக்கும் வகுப்படுத்திருக்கார். ஸோ அப்போ ஆரம்பித்த பிகாம் செட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட 90% வங்கிகளை தேடி போகிறார்கள். நீங்கள் நிறைய பேரும் வங்கியில் வேலை பார்த்துட்டு பேசியே இருக்கீர்கள், எத்தனையோ பேர் இருக்கீர்கள். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெருமிதமாக இருக்கிறது. இந்த கல்லூரியிலேருந்து இத்தகைய மாணவர்களை நாங்கள் உருவாக்கி அனுப்பியிருக்கிறோம். நம்ம கல்லூரியுடைய சிறப்பே என்னவென்றால், கல்லூரியில் கல்வி மற்றும் போதிக்கப்படவில்லை, அதோடு நல்ல ஒழுக்கமும் மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொள்வதுமாக எல்லாவற்றையும் சேர்த்து நடத்து. இட்ஸ் அ ஹோல்சம் டெவலப்மெண்ட். அதுதான் இந்த கல்லூரியில் நடத்தியிருக்கிறது. அதுதான் இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆவா. நீங்கள் படிக்கும் பொழுது ஒரே ஒரு பேட்ச் பிகாம் தான் இருந்தது. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அரசாங்க உதவி பெறும் வகுப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன. ஆகையால் சுயநிதி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நம்ம கல்லூரியில் அரசாங்க உதவி பெறும் பிகாம் தவிர சுயநிதி பிரிவிலே ஒரு பிகாமும் இன்னொன்று பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பும், அந்த 2 பேட்சும் இந்த கல்லூரியில் நடந்து வருகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். இவ்வளவு தூரம் ஆழ்வார்குறிச்சியில் வந்து இங்கே எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு, உங்கள் அறிமுகம், உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு கல்லூரி வளாகத்தை தயவு செய்து சுற்றி பாருங்கள். நீங்கள் படித்த காலத்தை உங்கள் வகுப்பறையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். எங்கே உட்கார்ந்திருந்தீர்கள், எங்கே இருந்தீர்கள் எல்லாம். இதையும் தாண்டி கல்லூரி வளாகம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. நிறைய புது புது கோர்ஸ் எல்லாம் ஆரம்பித்து வச்சுருக்கோம். இந்த வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். மேலும் இந்த கல்லூரியிலே பிகாம் படித்து முடித்து நீங்கள் பல்வேறு நிலையில் இருக்கிறீர்கள். கல்லூரி முன்னாள் மாணவர்கள்கிட்ட எங்கள் நிர்வாகம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால்,
இன்று படிக்கின்ற மாணவர்களுக்கு படித்து முடித்து எங்கே போக போகிறோம் என்ற வழியே தெரியாமல் இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. கல்லூரியில் இடம் வாங்கிறதுக்கு முண்டி அடித்து கொண்டு வரார்கள். அவர்களுடைய மதிப்பெண் வரிசையில் தான் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கல்லூரியில் சேர்ந்து பாடங்களை படிக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம் கல்லூரியை முடித்து என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஒன்றுமே. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்ட வேண்டும். இதுதான் முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்பதை நான் மறுபடியும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கல்லூரியில் சுயநிதி பிரிவில் டாக்டர் கார்த்திகேயன் வந்திருக்கிறார். இங்கே அவருடைய முயற்சியில் வந்து பிகாமுக்கு அப்புறம் சிஏ, ICWA இப்போ அதுக்கு CMAன்னு மாறி இருக்குது. இதுக்கு கோச்சிங் நடத்தின்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெகுலர் பிகாம்லேயுமே டாக்டர் மாணிக்கன் சார் இருக்கும்போது ICWA கோச்சிங் நடத்திட்டு இருந்தார். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வெறும் படிப்பு மாத்திரம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து செய்தித்தாள்களெல்லாம் விளம்பரங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து எவ்வளோ பிளேஸ்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க. என்னென்ன கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை நடந்துட்டுருக்கிற காலம் இது. அந்த சூழ்நிலையில் நம்ம கல்லூரியில் மாணவர்களும் படித்த பின் அவர்களுக்கு ஒரு வேலையை தேடிக்கொள்வதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய நோக்கம். அதை தொடர்ந்து நாங்களும் பாடுபட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா கல்லூரியில் நீங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் எதிர்விங்கில் இருப்போம். நான் வந்து கெமிஸ்ட்ரி அந்த பக்கம் வரவே மாட்டேங்களே. உங்கள் ஸ்டேர்ஸ் இந்த பக்கம்லாம் இருக்குது, இறங்கி நடுவுலையாக போயிடுவீங்க. அந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் டயத்தில் மாத்திரம் அந்த பக்கம் வருவீங்க. அது ஒன்று தான். அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் உங்கள் முகங்களெல்லாம் சில முகங்களை பார்த்துருக்கிறேன், மற்றபடி எல்லாம் புதிதாக இருக்கிறது. மேலும் வயதுகள் கூட 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 ஆட்களை உருவாரம் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய துணைவியார் மற்றும் குழந்தைகளோடு வந்திருக்கிறீர்கள். அது மிக்க பாராட்டத்தக்கது ஒன்று. நீங்கள் எல்லோரும் வளமோடு வாழ வேண்டும் என்று பரமகல்யாணி உடனுரை சிவசேலநாதரை பிரார்த்தித்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இதில் நன்றி நமது கல்லூரி செயலர்கள், அருமையான உரை. நீங்கள் ராயல் பிகாம் 1993 சார்பாக நாங்களும் உறுதியளிக்கிறோம். எங்களால் முடிந்த கல்லூரிக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். ஈவன் மோட்டிவேஷன், நேற்று நமது பிரின்சிபல் ஐயாவை நேற்று சந்தித்தோம். எங்களால் முடிந்த மோட்டிவேஷன், ஃபர்தராக என்ன படிக்கலாம் பிகாம் பசங்க, அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த விருது விழும் விழாவில் இன்னும் 3 பேருக்கு இன்னும் திரு டாக்டர் கார்த்திகேயன் HOD அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கியாச்சா? ஓகே, சாரி. டாக்டர் சிவசங்கரி அசோசியேட் ப்ரொஃபஸர் வரலையா? ரைட், அதான் கேட்டேன். திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வாங்கியாச்சு, அதான் கேட்டாங்க. அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு துண்டு சீட்டு கொடுக்குற மாதிரி அடுத்து என்ன பாட்டு பாடலான்னு கொடுப்பாங்க, அது மாதிரி. சரி, நன்றி. அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற நமது பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் இப்பொழுது பரமகல்யாணி பள்ளிகளின் தாளாளருமான டாக்டர் சுந்தரம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற கல்லூரியின் செயலர் உட்பட என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களே, எதிரில் அமர்ந்திருக்கின்ற 90-93 பிகாம் பயின்ற மாணவர்களே, அவருடைய குடும்பத்தாரே, கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நண்பகல் வணக்கம். இந்த கூட்டத்திலே அந்நியப்பட்டு நிற்கின்றவன் நான் ஒருத்தன்தான்.
மற்ற எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் தேவராஜ் சார் கையை காமிக்காரு நானுன்ட்டு அவர் கல்லூரியுடைய செயலர். அந்த முறையில் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் உருவாகத்தான் இருக்கின்றீர்கள். ஆனால் கணிதத்துறையில் எங்கே பணியாற்றிய என்னையும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைத்தார்கள். எனக்கு ஏன் என்று புரியவே இல்லை. யோசித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, இந்த அவங்க 29 ரூமுக்கு அடுத்த ரூம் இங்கே மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூமு. இவர்கள் எல்லாம் கல்லூரியில் வகுப்புகள் நடக்கும் பொழுது ஜன்னலை நோக்கி வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த வழியாக நடந்து போய் வந்ததனால் எங்களை அழைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னை அழைத்தமைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மறுபடியும் இன்னொரு முறையும் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் 3 ஆண்டுகளே கல்லூரி வளாகத்தில் உலாவி வந்த நீங்கள் ஒரு கூடுகைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். 30 ஆண்டுகளாக நாங்கள் சேர்ந்து பணியாற்றினோம். அதற்கும் இது ஒரு கூடுகையாக அமைந்துவிட்டது. அதற்காக மறுபடியும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நண்பர்களே, கல்லூரியில் மாணவர்கள் சேர்வது என்பது 2 வகை. ஒன்று, +2 முடிக்கும் போதே இதுவாகத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு கல்லூரியில் சேர்வது. இன்னொன்று, இந்த காமர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அதில் +1 +2 சூஸ் பண்ணுற முறையே வித்தியாசமான முறை. 10th யார் குறைஞ்ச மார்க் எடுத்தாங்களோ அவங்க தான் காமர்ஸ் குரூப் போடுவாங்க. அவங்க எப்படியாவது பிகாம் சேரணும், சேர்ந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல காலேஜ் பரமகல்யாணி காலேஜ், அதனால் சேர்ந்தோம் என்று வந்தீர்கள். ஆனால் உங்கள் அனைவரையுமே செதுக்கியது, உருவாக்கியது அந்த வளாகம்தான். பிகாம் ஆடிட்டராக வேண்டும் என்று எண்ணத்தில் வந்தார்கள். ஆடிட்டர் சிவராமன் அவர்கள் தான் என்ன எண்ணத்தில் உள்ளே வந்தார்களோ அதை நிறைவேற்றி வெளியே வந்திருக்கின்றார்கள். அதற்கு அந்த வளாகம் உதவி செய்திருக்கின்றது. அங்கே சேர்ந்து தனக்கு சில திறமைகள் இருந்தது, அதை வளர்த்து கொள்வதற்கு அதை படிக்கல்லாக உயர்த்தி கொண்டார்கள். ராஜ்நாராயணன் அவர்கள் விகடன் மாணவர் நிருபராக தேர்வு செய்யப்பட்டார். அது ஃபோட்டோ வந்ததுக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அவரை உயர்ந்து பார்த்தோம். அப்போல்லாம் டீச்சர்ஸ் நீங்கள் உயர்ந்து தலையை உயர்த்தி பார்த்துருப்பீர்கள். நாங்கள் அவருடைய திறமையை எண்ணி உயர்ந்தோம். அடுத்தாக்கில் மாணிக்கம், ஆசை மாணிக்கம் செகண்ட் இயரில் அவன் செக்ரட்டரி ஆனான்னு நினைக்கிறேன், காலேஜ் யூனியன் செக்ரட்டரி. அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அந்த பொறுப்பு உதவியாக இருந்தது. இன்று அகர்வால் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிக்க பொறுப்பில் இருப்பதற்கு காரணம் அவன் அங்கே எடுத்துக்கொண்ட பயிற்சி. ஆசிரியர்கள், நாங்கள் மாணவர்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கத்தை உருவாக்கியிருப்போம். ஆசிரியராக வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் கல்லடக்குறிச்சியில் இன்று வந்திருக்கின்றார்கள். ஒரே ஆசிரியர்கள் உங்கள் குரூப்பில் அவர் தான் இருக்கார் நினைக்கிறேன். ஆக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உச்சங்களை எட்டுவதற்கும் அந்த வளாகம் உதவியாக இருக்கின்றது. அந்த விதத்தில் நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எனது பாராட்டுதல்கள். ஒரு சிறிய, நான் கணித ஆசிரியன், நீங்கள் வணிகத்தில் நிறைய அக்கௌண்டன்சி இல்லாத ஒரு சிறிய கணக்கை மட்டும் உங்களிடம் கோரலாம் என்று நினைக்கின்றேன். எல்லாமே அப்போ எய்டட். இப்போ தான் செல்ஃப் ஃபைனான்சிங்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போ எய்டட் தான். எய்டட் கோர்ஸுக்கு ஒரு செமஸ்டருக்கு 350 ரூபாயோ 370 ரூபாயோ ஃபீஸ். நம்ம 6 செமஸ்டர். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு டியூஷன் ஃபீஸாக பே பண்ணது, இன்னமும் அதே ஃபீஸ் தான் வச்சுருக்காங்க, பே பண்ணது 1800 ரூபாயோ 2000 ரூபாயோ இருக்கும் 6 செமஸ்டருக்கும் சேர்த்து. 51 மாணவர்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் அந்த கல்லூரியில் படித்தது, அந்த டியூஷன் ஃபீஸுக்காக படித்தது 18 மாதங்கள். ஒரு செமஸ்டருக்கு 90 நாள், 3 மாதம். 6 செமஸ்டருக்கு 18 மாதம். நீங்கள் அனைவரும் சேர்ந்து கட்டிய ஃபீஸ் ஆசிரியர்களுக்கு 2 மாத சம்பளம் தான். மீதி 16 மாதம் ஃப்ரீயாக படிச்சிருக்கீங்க. நாங்கள் டீச்சர்ஸ் யாரும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கல. அரசாங்கம் எங்களுக்கு அந்த சேலரியை கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு லைப்ரரி அதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு. அப்போ அந்த 16 மாதத்துக்கு உங்களுக்கான செலவை ஏற்றுக்கொண்டது அரசாங்கம் அல்ல, சமுதாயம். நாமெல்லாம் அந்த வள்ளுவனுடைய வழித்தோன்றல்கள். அவன் செய் நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கின்றான். அந்த தமிழன் பரம்பரையில் வந்த நாமும் அந்த செய் நன்றி அறிய வேண்டும். சமுதாயத்திற்கு திருப்பி என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை பற்றி சிந்தியுங்கள்.
அந்த சமூக இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆயாச்சு. பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்பதை உணரக்கூடிய தருணம் உங்களுக்கு வந்துவிட்டது. சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டுகின்றேன். ஏற்கனவே சில பேர் சமுதாய சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கொரோனா பீரியடில் ஆழ்வார்குறிச்சி நீங்கள் பயின்ற அந்த ஆழ்வார்குறிச்சிக்கு உங்கள் பேட்சில் இருந்து அரிசி இதெல்லாம் கொடுத்தீங்க. இதை நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்பதை விரிவுபடுத்த வேண்டும். முதலாவதாக நமது கல்லூரி செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நிறைய இருக்குது. அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் எப்படியாவது பிகாம் சேரணும் அல்லது பிஎஸ்சி சேரணும்னு சேர்ந்துட்டு பணம் செலுத்த முடியாத இடைநிற்றல் நிறைய இருக்குது. அதை பற்றி நீங்கள் சிந்திக்கல அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று. உங்கள்கிட்ட நிறைய ஆடிட்டர் வந்திருக்காருன்னா ரொம்ப பிஸி மேன், எப்படி 2 நாள் ஃப்ரீயாக விட்டு வந்தார்னு எனக்கு புரியலை. அவர்கள் போல நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், என்ன செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தீர்கள் என்றால் அதை பற்றி நீங்கள் சிரமம் கொள்ள தேவையே இல்லை. அலுமினி அசோசியேஷன் எந்த கல்லூரியிலும் இல்லாத ஒரு அலுமினி அசோசியேஷன் நமது கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சமூகத்துக்கு வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க அதில் உங்களை இணைத்து கொண்டு நமது பரமகல்யாணியில் நிறைய வெளியில் எங்கே போனாலும் பரமகல்யாணிக்கு ஒரு பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது என்று சொல்வதற்கெல்லாம் இது போன்ற விழுமியங்களை நீங்கள் இந்த வளாகத்தில் கற்றுக்கொண்டதான் மிக முக்கியமான காரணம். அந்த விதத்தில் சமூக சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிவிட்டு அமரலாம் என்றிருக்கின்றேன். தனது வரியை உணர்ந்து கொண்டவன் உயிரோடு இருக்கின்றான் என்ற அர்த்தம். அடுத்தவர் வலியையும் உணர்ந்து கொள்ள தெரிந்தவனே உயிரோடு இருக்கின்ற மனிதன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மனிதனுக்கு மணியான வார்த்தைகளை அனுப்பிய சுந்தரம் சாருக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற நமது கல்லூரியின் பிரின்சிபல் முனைவர் டாக்டர் மீனாட்சி சார் அவர்களை அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது ஆசிரியர்கள் அனைவரையும் மனதார வணங்கி மகிழ்ந்து கீழே அமர்ந்திருக்கும் 1993 மாணவர்களை அனைவரும் ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா ஃபேஸுமே நான் பார்த்த மாதிரி தான் இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ட்டு என்னென்னா, லாஸ்ட் இயர் நேக் வந்திருந்தாங்க. அப்போ நான் ஐக்யூஏசிக்கு கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். அப்போ ஏன்ட அதுக்கு வந்த 3 ஆஃபீஸர்ஸும் ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதை மட்டும் சொல்கிறேன். அதில் உங்கள் பங்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் நம்மளே எடுத்துக்கிடலாம். அது எப்படி இருக்குன்னா, ஃபுல் ரவுண்ட்ஸ் வந்தாங்க, எல்லா பக்கமும் போனாங்க. நான் எல்லோரும் கூடயும் எல்லா டயத்துலேயும் ஆல்மோஸ்ட் இருந்தேன். அப்போ ஒருவர் கேட்டார், இப்போ ஐயா செக்ரட்டரி உங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் இதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு உள்ளே வாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக உள்ளே வாங்க. சிவராம் நேற்றே நான் உள்ளே இன்றைக்கி 12:30க்கு அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்த கிளாஸு 29 ஐ திங்க் ஆமே ரைட் 29 தானே. அந்த கிளாஸில் ஒரு மணி நேரம் இருந்துக்கலாமா, முதல்வர் அனுமதிப்பீங்களான்னாங்க. உங்கள் கிளாஸு நீங்கள் படித்து உங்கள் பிள்ளைங்க அளவுக்கு இருக்கவங்க தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, பாருங்கள். செக்ரட்டரி சொன்ன மாதிரி அன்றைக்கி இருந்ததுக்கு இப்போ நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருப்போம் இல்லைங்களா? அப்போ நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அன்றைக்கி இல்லைன்னு இல்லை, அதை விட நம்ம நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கோம். கேம்பஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ அந்த இதுக்கே வர்றேன். 3 பேர் வந்தாங்க. வந்ததில் சுற்றி என் கூட அப்படியே ஒரு ரவுண்டு வர்றாங்க. அப்போ உள்ள ஆர்வி சாரும் என் கூட வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கேட்குறாரு அவர், யூ ஹாவ் ஏ க்ளீன் கேம்பஸ், full greenish, beautiful to see, ornamentally arranged flowers, trees, plants, and each and every plant is cleanly given the QR code. எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட அவர் கேட்குறாரு. ஏன்னா நான் தான் அதுக்கு இதாக இருந்தேன். அதனால் பக்கத்துலேருந்து கேட்குறேன், how did you were given